ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் லக்ஷ்னா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இங்கே பொள்ளாச்சியில் வந்து டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் நான் காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பொள்ளாச்சியில் வந்து புதுசாக வந்து டிமார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து டிமார்ட் போகலான்னு சொல்லிட்டு வந்து போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கிளாஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஹோம் நீட்ஸ்க்கு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்து நான் வந்து பிளாஸ்டிக்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து பிளாஸ்டிக் வந்து டீக்ளட்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து ஆசை. ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து இப்போ தான் வந்து பொள்ளாச்சியில் வந்து டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் விசிட் மாதிரி தான் போனோம். ஸோ அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆனதுனால இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே சோல்ட் அவுட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸு, க்ராசரிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுவே வந்து மற்ற ஏரியாவில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஷாப்பும் வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டியாக கன்சிஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப க்ரௌடை வந்து மேனேஜ் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து போயிருந்தேன். பட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே இல்லை. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து நான் மேரேஜ்க்கு முன்னாடி வந்து இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நாங்கள் வந்து தனி கொடுத்தோன்னு வரும்போது வந்து பிளாஸ்டிக்கு அண்ட் கொஞ்சோண்டு கிளாஸ் தான் நான் வந்து வாங்கினேன். அது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணது. இப்போ டிமார்ட்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இது மட்டும் வாங்கியிருக்கேன். மிச்சத்தை வந்து நான் நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலான்னு. இதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. இந்த கிளாஸ் ஜார்ஸ் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக, அதாவது மொத்தமாக 5-10 அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே 3 பீஸு 4 பீஸு அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே மோஸ்ட்டாக வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இப்போதைக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் நான் முக்கியமான இதுக்கு மட்டும் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 கிளாஸ் ஜார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1200 ml வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா பெருசாக இருக்குது நல்லா இது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து உளுந்து இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து போட்டுக்கலாம். 1 kg இதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக வாங்குவோம். அதனால் வந்து இது வந்து 89 ருபீஸ்க்கு வந்து 4 கிளாஸ் ஜார் வந்து இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இதோட லிட்டுமே வந்து நம்ம வந்து பார்த்து தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம மெட்டலில் சூஸ் பண்ணோன்னா வந்து அது வந்து துரு பிடிச்சிற மாதிரி ஆயிடுது. நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் இதில் வந்து இதோட லிட்டு வந்து இந்த இதில் அது வந்து மீஷோவில் வாங்கினது. அதோட லிட்டு வந்து துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து லிட்டு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 kgஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கலாம். அதாவது எம்எல் படி பார்த்திங்கன்னா 1200 ml நம்ம வந்து எவ்வளோ ஃபில் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து இது வந்து 1000 ml. ஸோ இது வந்து சிங்கிள் பீஸ் மட்டும்தான் எடுத்தேன். இதுவே வந்து 89 ருபீஸ்க்கே இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால வந்து நான் இது சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ரொம்ப வாங்க வேணான்னு சொல்லிட்டு இதில் வந்து சிங்கிள் பீஸ் மட்டும் வாங்கினேன். அண்ட் தென் இது வந்து 500 ml ஒரு 1/2 kg இது வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து 79 ருபீஸ் தான். ஸோ இதில் வந்து எங்களுக்கு 3 பீஸ் தான் கிடச்சிது. எனக்கு இந்த இது தான் அந்த பெருசை விட இந்த இது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் இதில் வந்து 3 பீஸ் மட்டும்தான் மொத்த ரேக்லேயே இருந்துச்சு. நாங்கள் தேடி பிடிச்சி தான் இந்த 3மே இது பண்ணோம். இதை விட்டால் 35 ருபீஸில் உள்ள ஜாஸ் தான் இருந்தது. அதில் வந்து நம்ம ஜீரகம் அந்த மாதிரி தான் போட்டு வைக்க முடியும். நான் வந்து 5.5 பெட்டி வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அதில் தான் நான் இப்போதைக்கு போட்டிருக்கிறேன். அதை வந்து நம்ம எம்டியாக விட வேணாம். ஸோ அந்த கிளாஸ் ஜார் வந்து அப்புறம் வேறு ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மட்டும்தான் இப்போ நான் கிச்சனுக்காக வாங்கியிருக்கேன். வேறு எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேண்ட் வாஷ் லிக்விட் டிஸ்பென்சர் வந்து வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஏன்னா நாங்கள் சாஷே தான் வாங்குவோம். ஸோ பாட்டிலில் இதில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து 500 கிராமு. இப்போ இதில் வந்து இது ஃபில் ஆகுதான்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஃபில் பண்ணியாச்சு. இது வந்து கரெக்டாக 500 kg வந்து பிடிக்கல. 1/2 kg வந்து பிடிக்கல. அதாவது 1/2 kgயில் கொஞ்சம் இவ்வளோ குவான்டிட்டி வந்து கொஞ்சோண்டு மட்டும் பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து 1 kg உளுந்து இது பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதே மாதிரி வந்து பாசிப்பருப்பும் அதே மாதிரி தான். இது வந்து 1 kg வந்து கரெக்டாக பிடிக்குது. ஸோ இதில் எம்எல் கணக்குப்படி 1220 போட்டிருக்காங்க. பட் 1 kg வந்து இது கரெக்டாக வந்து இதாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து இதில் போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு,
சரி பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, அண்ட் தென் இது வந்து உளுந்து வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து இப்போதைக்கு பண்ணியிருக்கிறேன். அண்ட் தென் வந்து இது வந்து பாசி பருப்பு, அண்ட் தென் துவரம் பருப்பு, அண்ட் தென் வந்து கடலைப்பருப்பு. ஸோ இந்த 3 வந்து இதில் வந்து ரீஃபில் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் இது மட்டும்தான் நான் வந்து ரீஃபில் பண்ணியிருக்கிறேன். ஸோ மிச்சது எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வந்து சைஸ் வந்து என்னென்ன தேவைப்படுதுன்ட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு நான் வந்து அது வந்து ஃபுல்லாகவே ஒரு வீடியோவாக வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு வாங்கின ப்ராடக்ட்ஸை மட்டும் ரீஃபில் பண்ணி வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன்.